கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக பாதுகாத்து வழிநடத்தி மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 40 அதனுடைய 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று இந்த பக்தனாகிய தாவீது தன்னுடைய வார்த்தையினாலே சொல்லுவதை காண முடிகிறது. இந்த இடத்திலே அநேக ஆண்டுகளாக தேவனை பின்பற்றி வருகிற தாவீது தன்னுடைய வாழ்விலே எதை தேவன் விரும்புகிறார், எதை தேவன் விரும்பவில்லை என்று அவன் நன்றாக தேவனுடைய விருப்பங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்ட ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். அவனுடைய வாழ்விலே அதிகமாக தேவன் விரும்புகிற காரியத்தை செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவ நன்மைகளை தேவனால் வருகிற உயர்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் விருப்பமுள்ளவனாக காணப்பட்டான். ஆனபடியினாலே தான் ஆண்டவரை எவ்வளவு தூரம் எத்தனை நெருக்கமான காலங்களிலும் நெருக்கமான வாழ்வின் பகுதிகளிலும் பயங்கரமான பிஸி ஷெட்யூல்களிலும் அவன் கர்த்தரை தேடவும் கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தவும் அவன் உற்சாகமுள்ளவனாய் காணப்பட்டான். காரணம், தேவனுக்கு என்ன எதை பிரியம் என்பதை அறிந்து கொண்ட தாவீது அதை தேவனுக்காக தேவன் பிரியப்பட செலுத்தின பொழுது அவனுடைய வாழ்வினுடைய பகுதிகள் மாற்றம் காண ஆரம்பித்தது. அவனுடைய வாழ்வின் அந்த கடைக்கோடியிலிருந்து அவனை தூக்கி கர்த்தராகிய தேவன் கன்மலையின் மேலே உயர்த்த ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் தேவனை பிரியப்படுத்தி தேவனால் வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் அநேக நேரத்தில் விரும்பாமல் போய்விடுகிறோம். மனிதனுடைய பாதங்களை பற்றி கொண்டு மனிதனை பிரியப்படுத்தி மனிதனுடைய எண்ணங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாம் மனுஷனை சரிபடுத்தி ஏதாகிலும் மேன்மையடைய வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறோம். பல நேரங்களிலே கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாம் விருப்பமில்லாமல் அல்லது வாஞ்சை இல்லாமலேயே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை மாத்திரம் குறிவைத்து நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி அல்ல, நாம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்பதை அறிந்து நாம் அவருக்கு அதை செய்வோம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை. ஆசீர்வாதத்திற்காக ஒரு தனி ஜபமோ தனி ஆராதனையோ நமக்கு தேவையில்லை. நாம் அவருக்கு பிரியமானதை செய்தால் அவரே எப்படி தாவீதை அந்த கீழான நிலையிலிருந்து அவனை தூக்கி எடுத்து மேலே கொண்டு வந்தாரோ, அவன் பொறுமையோடு கர்த்தரை பிரியப்படுத்தி கொண்டிருந்த அவனுடைய வாழ்விலே அவனுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு அவனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து அவனை மகிமைப்படுத்தினாரோ, அதை போல கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே மகிமைப்படுத்துவார். இந்த நல்ல காலை நேரத்தில் நாம் மனுஷனை பிரியப்படுத்தி உலகத்தை பிரியப்படுத்தி உறவுகளை பிரியப்படுத்தி நடந்து கொள்ள நாம் பல நேரங்களிலே முற்படுகிறோம். அவைகள் ஒன்றுக்கும் பிரோஜனமில்லாதவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவனை பிரியப்படுத்துவோம். நம்முடைய செய்கைகளினாலே நம்முடைய நடக்கைகளினாலே நம்முடைய சகலவிதமான நடவடிக்கைகளினாலும் தேவனை பிரியப்படுத்துவோம். தேவனை பிரியப்படுத்தினால் ஒவ்வொரு நிமிடமும் அது நமக்கு பிரோஜனமுள்ள நிமிடமாக மாறுகிறது. நமக்கு அது ஆசீர்வாதமான நேரமாய் மாறுகிறது. ஆனபடினாலே இந்த உண்மையை புரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்தி வாழ்வோம். நமக்கு தேவையான நன்மைகளையும் தேவையான உயர்வையும் தேவையான மகிமையையும் தந்து கர்த்தர் தாமே ஜெயமாய் நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர், உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே உம்மை பிரியப்படுத்த வேண்டிய நாங்கள் உலக மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சி எடுக்கிறோம் ஆண்டவரே. அதனால் தோற்றும் போயிருக்கிறோம், ஏமாந்தும் போயிருக்கிறோம். ஆனாலும் பல நேரங்களில் நாங்கள் உணராதும் இருந்திருக்கிறோம். இந்த நாளிலும்
உம்முடைய வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரே, நானோ என் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாட்களில் அப்பா இயேசுவே உம்மை பிரியப்படுத்தணும். என்னுடைய செயல்கள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பிரியப்பட நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எப்படி தாவீதை அந்த தாழ்விடங்களிலிருந்து, வாழ்வின் கடைகோடியிலிருந்து அவனை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தினீர் அல்லவா, அதே தேவன் எங்களையும் இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் செய்கிறபடியால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.